ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இது ஒரு மொகல் ரெசிபிங்க. அதாவது முகலாயர்கள் காலத்தில் நம்ம இந்தியாவுக்கு வந்த முகலாய ரெசிபி இது. அவங்களோட ட்ரெடிஷனல் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அவங்களோட ட்ரெடிஷனில் விருந்துகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாயசம் வகை தான் இது. இந்த பாயசத்தை நம்ம வீட்டில் சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆனால் அது பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வரணும்னா என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பாயசத்தை நீங்கள் லிக்விடாக செஞ்சோம் நீங்கள் குடிக்கலாம். இல்லை திக்காக இருந்துச்சுன்னா எனக்கு அப்படியே நான் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட விருப்பப்படுவேன் அப்படின்னா அது போலவும் சாப்பிட்டுக்கலாம். அதே போல் சூடாக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டிங்கனாலுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ஈஸியான பாயசத்தை பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் நான் 200 கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்க்கிறேன். இந்த சர்க்கரையை இதில் சேர்த்துருங்க. வெள்ளை சர்க்கரையில் தான் பொதுவாக செய்வாங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபி வெள்ளை சர்க்கரை சேர்த்து தான் செய்வாங்க. அதனால் நான் அதே சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். 200 கிராம் சர்க்கரைக்கு 100 ml அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சர்க்கரை கரைஞ்சி அது பாகு கொஞ்சம் திக்காக நமக்கு வரணும். அதனால தான் தண்ணி சேர்க்குறோம். தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா பாகு நீர்த்து போயிடும், சீக்கிரமாக திக்காக மாறாது. அதனால் தண்ணியோட அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க. அந்த சர்க்கரை லைட்டாக அதில் கரைஞ்சி நமக்கு சர்க்கரை பாகு வரணும். ஏற்கனவே நான் நம்ம சேனலில் சர்க்கரை பாகு எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுபோல் நீங்கள் பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த பாகை நம்ம இந்த ரெசிபிக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா திக்காக மாறி வந்துட்டுருக்கு. பாகுப்பதம் எதுவுமே நம்ம செக் பண்ண தேவையில்லை. அதே போல் தூசு இல்லாத சர்க்கரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே இந்த சர்க்கரை பாகை சேர்த்துக்கலாம். சப்போஸ் சர்க்கரை பாகில் தூசு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வடிகட்டி நம்ம ரெசிப்பியில் சேர்த்துக்க போகிறோம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டாலே ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே இந்த சர்க்கரை பாகு ரெடி ஆகிடும். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சிட போகிறேன். ஃபர்ஸ்ட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணி ஓரமாக வச்சுருங்க. அதுக்கு அடுத்தது அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். எப்பொழுதுமே அடிகனமான கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா தீஞ்சு போகாமல் இருக்கும். அதனால தான் இந்த கடாயை வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் இதில் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் நம்ம சேமியாவை வறுக்க போகிறோம். நான் இன்றைக்கி சேர்க்குற சேமியா பார்த்திங்கன்னா ருமாலி சேமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ருமேனியா சேமியா அப்படின்னும் சில பேக்கிங்கில் போட்டிருக்கோம். இந்த சேமியா சாதாரண சேமியாவை விட ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இந்த சேமியா எல்லா மளிகை கடைகள்லையுமே கிடைக்கக்கூடிய சேமியா தான் இது. இந்த சேமியா ஃபுல்லாக பேக்கிங்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அந்த ருமாலி சேமியாவை வாங்கி அதை 1-2 உடைச்சிட்டு இதே போல் சேர்த்து நம்ம வறுக்கும் பொழுது கலர் மாறக்கூடாது. லைட்டாக அந்த பச்சை மணம் தான் போகணும். அதனால தான் தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு அதில் இந்த சேமியாவை சேர்த்து வறுங்கன்னு சொல்கிறேன். இந்த சேமியா கிடைக்காத பட்சத்தில் ரெகுலராக நம்ம உப்புமாக்கு கேசரிக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய சேமியாவை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். ஆனால் ட்ரெடிஷ்னல் ரெசிபிக்கு இந்த ருமாலி சேமியா பயன்படுத்தி தான் செய்வாங்க. நெய்யில் சேமியா ஓரளவு வறுப்பட்டால் போதும். அந்த கடாய் வேறு நல்லா சூடாகவே இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இதை கலந்து விடுங்க. சப்போஸ் நல்லா வறுப்பட்டுடுச்சு இந்த சேமியா இதில் அப்படின்னா நீங்கள் அந்த கடாயிலேருந்து இந்த சேமியாவை வேறு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாதி அளவு வறுத்துட்டு மீதி அந்த சூட்லேயே கலந்து விட்டிங்கனாலே சேமியா நல்லா வறுப்பட்டுடும். சப்போஸ் ஃபுல்லாக வறுத்துட்டிங்கன்னா உடனே நீங்கள் வேறு ஒரு பவுல்லையோ பிளேட்லையோ சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். சேமியாவோட பச்சை மணம் நமக்கு போயிருக்கும். இப்போ பாருங்கள், சேமியா நல்லா கிறிஸ்பியாக வறுப்பட்டு வந்திருக்கு. நம்ம ஓரளவு வறுப்பட்ட உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே தான் கலந்து விட்டேன். நெய்யோடு சேர்ந்து இந்த சேமியா சூப்பராக வறுப்பட்டுடுச்சுங்க. இந்த சேமியா இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த சேமியா வறுக்கிறதுக்கு முன்னாடி முழுசாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதோ பாருங்கள், இதுதான் ருமாலி சேமியா. இந்த சேமியா இப்படி தான் வீல் போல் இருக்கும். நான் வாங்கினது 1/4 கிலோ பேக்கெட். 1/4 கிலோ பேக்கெட்டில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த அளவு சேமியா இருந்துச்சு.
ஏன் இதை நான் காமிக்கிறேன்னா, இது போல் முழுசாக காமிச்சாதான் நீங்கள் கடையில் போய் வாங்கும்பொழுது கரெக்டாக வாங்குவீங்க. ருமானியா சேமியானும் போட்டிருக்கோம், ருமாலி சேமியானும் போட்டிருக்கோம், வீல் சேமியா அப்படின்னும் போட்டிருக்கோம். எந்த அளவு மெல்லிஸாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சேமியா, சீக்கிரத்துலேயே வெந்துடும். இது போல் சேமியா நீங்கள் பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இன்னொரு அடி கனமான கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாய் ரொம்பவே அடி கனமாக இருக்கணும். கடாய் தான் இல்லை, வேறு எந்த பேன் வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த பாயசம் பொறுத்த வரைக்கும் நெய் கொஞ்சம் தாராளமாக தான் சேர்ப்பாங்க. நீங்கள் விருப்பப்படலைன்னா நெய் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்து வறுக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காஞ்ச பேரிச்சம்பழம். இந்த காஞ்ச பேரிச்சம்பழத்தை விதைகள்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து லைட்டாக அது அப்படியே கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். இதை எடுத்து தனியாக வைக்க போகிறேன் நான். இது எல்லா மளிகை கடைகள்லையுமே கிடைக்கும். வரிசைக்கெல்லாம் கூட பயன்படுத்துவாங்க இந்த காஞ்ச பேரிச்சம்பழத்தை. இந்த பேரிச்சம்பழம் இந்த பாயசத்துக்கு அவசியம் சேர்க்கணும். இது ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ இது கரெக்டாக வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து நான் தனியாக வைக்க போகிறேன். இந்த பேரிச்சம்பழம் கிடைக்கலன்னா நார்மலாக இருக்கிற பேரிச்சம்பழத்தை நீங்கள் இது போல் சேர்த்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதே நெய்யில் நம்ம ஒவ்வொரு நட்ஸாக சேர்த்து வறுக்க போகிறோம். இந்த பாயசம் பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய நட்ஸு சேர்ப்பாங்க. நீங்கள் நான் சொன்ன இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடியிலேருந்து 2 கைப்பிடி அளவு வரைக்கும் நட்ஸு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்துருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி. முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். எல்லாமே நான் 1 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். பாதாமும் முந்திரி பருப்பும் ஒன்றாவே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். அந்த பேரிச்சம்பழம் ஏன் நம்ம தனியாக எடுத்துட்டோன்னா அதை வேக வைக்கும் பொழுது நம்ம சேர்க்க போகிறோம். நட்ஸ் எல்லாத்தையுமே லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். அப்போ தான் நட்ஸோட அந்த முறுமுறுப்பு தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ பாதாமும் முந்திரியும் பாதி அளவு வறுபட்டுடுச்சு. இந்த சமயத்தில் சாரப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாதாம் கிறுக்கெலாம் நம்ம சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த சாரப்பருப்பு தான். அதுக்கு அடுத்தது வெள்ளரி விதை நான் சேர்த்துருக்கேன். காய்ந்த திராட்சை கருப்பு கலரில் இருக்கிறது சேர்த்துருக்கேன். ப்ரௌன் கலரில் இருக்கிற திராட்சையும் நம்ம சேர்த்துக்கலாம். பூசணி விதை இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். நட்ஸு பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே தாராளமாக சேர்த்துக்கலாம். பிஸ்தா இருந்ததுன்னா பிஸ்தா கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் அந்த காஞ்ச பேரிச்சம்பழத்தை மட்டும் பொரித்து தனியாக எடுத்துருங்க. மற்ற எல்லா நட்ஸையுமே அப்படியே ஆர்டராக எந்த நட்டு வறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குமோ அதை ஃபஸ்ட்லேயும் அதுக்கு அடுத்தது நீங்கள் போட்டு வறுத்துக்கலாம். ஒரே நெய்யில் சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம். தனித்தனியாக வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வறுக்கும் பொழுது தீயை குறைவாக வச்சு வருங்க. அப்போ தான் இது போல் எல்லாமே ஒரே கலரில் வறுப்பட்டு வரும். நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா கடாயில் இருக்க சூடே போதும் இது இன்னும் கொஞ்சம் கலர் மாறுறதுக்கு. ஏன்னா இது திக்கான கடாய் அப்படிங்கிறதுனால. கடாய்க்கு பதிலாக நீங்கள் தட்கா பேன் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் இது போல் நட்ஸை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் கடாய் யூஸ் பண்ணுறதுனால கடாய் அப்படின்னு சொன்னேன். நம்மக்கிட்ட இருக்க ஹெவி பாட்டம் பேனு எது வேணாலுமே நம்ம வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட நட்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு அடி கனமான பேன் எடுத்துக்கலாம். நான் கடாய் தான் எடுத்திருக்கேன். இந்த கடாய் நல்லா அடி கனமாக இருக்கும். அதில் 1 லிட்டர் அளவுக்கு திக்காக இருக்க பால் சேர்க்கிறேன் நான். நீங்கள் பசும்பால் பேக்கெட் பால் எது வேணாலுமே சேர்க்கலாம். நீங்கள் சேர்க்கும் பொழுது பாலை வடிகட்டி சேருங்க. அப்போ தான் தூசுலாம் இருந்துச்சுன்னா ஃபில்டர்லேயே நின்றுடும். பால் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டு பாலை நல்லா காய்ச்சிக்கணும். நிறைய நேரம் காயணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு பால் காய்ச்சதுன்னா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு கரண்டி வச்சு நம்ம கலந்து விடும் பொழுது பால் ஓரளவு நொர பொங்கி நமக்கு வரும். நொர பொங்கி திக்காக ஓரம்லாம் மாறும். பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும். இந்த பால் ரொம்ப சுருங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த பாயசம் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஓரம் பார்க்குறீங்க இல்லையா, இது போல் நொர பொங்கி வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பாலை காய்ச்சினாலே போதும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏடு படியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, ஓரம் நல்லா நொர பொங்கி வருது லைட்டாக திக்காக. இந்த சமயத்தில் சேமியாவை சேர்த்துருங்க. சேமியா சேர்க்கும்பொழுது மிதமான தீயில் வச்சுக்கோங்க. சேமியா ஏற்கனவே நம்ம வறுத்து தான் வச்சுருக்கோம், அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். அதுலேயும் இது ரொம்ப மெல்லிசான சேமியா அப்படிங்கிறதுனால இந்த சேமியா ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். சேமியாவை சேர்த்துட்டு இதை கலந்து விடுங்க. 1 நிமிஷத்துக்குள்ளேயே சேமியா நல்லா கலந்து வந்துடும். நிறைய நேரம் வேக வைக்கக்கூடாது. சேமியாவை சேர்த்து சேமியாவில் இருக்க கட்டிகள்லாம் கரையணும் அப்படிங்கிறதுக்காக கலந்து விட்டுட்டு
உடனேயே நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பேரீச்சம்பழம், அந்த பேரீச்சம்பழத்தை இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் சேமியாவை நிறைய நேரம் வேக விட்டுட்டிங்கன்னா பேரீச்சம்பழம் சேர்த்து ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்கறதுக்குள்ளே சேமியா ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ வாசனைக்காக ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. பேரீச்சம்பழமும் நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம். சேமியா சேர்த்த உடனேயே லைட்டாக திக்காகிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நிறைய நேரம் வேகக்கூடாது. அதே போல் கரண்டி வச்சு கலந்து விடுங்க. நீங்கள் கலந்து விடும் பொழுது அந்த சேமியா குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. மேலே நுர பொங்கி வருது, அதாவது ஏடு படியும் இல்லைங்களா, அது போல் வரும். இது எல்லாமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகி வந்துடும். ஓரமெல்லாம் ஏடு படிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த பாலை ஒரு 10 நிமிஷம் காய்ச்சிட்டு தானே ஒவ்வொரு பொருளாக சேர்த்தோம். அதனால் ஓரம் ஏடு படிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அந்த ஏடெல்லாம் தள்ளி விட்டு கலந்து விடலாம். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிடும். அதனால தான் திக்கான பாத்திரம் எடுக்கணும், கலந்து நம்ம விடணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்க்கணும். இதில் இனிப்புக்கு நம்ம சர்க்கரை பாகு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த சர்க்கரை பாகு தான் சேர்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட நேம் ஷீர் குர்மா. ஷீர் அப்படின்னா ஹிந்தியில், நம்ம தமிழில் சர்க்கரை பாகுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த சர்க்கரை பாகு தான் ஹிந்தியில் ஷீர். சர்க்கரையை பாகாக செஞ்சு இதில் சேர்க்கறதுனால தான் இதனோட பேர் ஷீர் குர்மா. இந்த சர்க்கரை பாகு ஆறிடுச்சு. ஆறின பிறகே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு சேர்க்கும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கோங்க. சர்க்கரை பாகு இதில் ஃபுல்லாகவே நான் சேர்த்துட்டு கலந்து விடுறேன். இது போல் நமக்கு இலகலாக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டவ்வை சுத்தமாகவே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நட்ஸு, அது எல்லாத்தையும் எடுத்து இதில் சேர்த்துடலாம். இந்த நட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்க்கலாங்க. இப்போ லோ ஃப்ளேமில் இருக்குது, நான் சேர்க்குறேன். நட்ஸு சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஏன்னா நட்ஸு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேகக்கூடாது. அந்த நட்ஸோட அந்த மொறுமொறுப்பு தன்மை போயிடும். இருக்கிற எல்லா நட்ஸுமே இதில் சேர்த்துடலாம். ரொம்ப சுவையான, அதே சமயத்தில் பார்க்கும்பொழுதே சாப்பிட்ணும் அப்படின்னு நமக்கு தோண வைக்கிற ஒரு பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறின ஒன்று கலந்து காமிக்கிற பாருங்கள். அதாவது நம்ம சாப்பிட்ற அளவு சூட்டில் இருக்குது. எந்த அளவு திக்காக மாறி இருக்குது பாருங்கள். இது போல் ஒரு திக்னஸே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இலகலாகவே இறக்கிடுங்க. சப்போஸ் நீங்கள் செய்யும் பொழுது பதம் மாறிடுச்சு, ரொம்ப திக்காக மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே வருத்தப்பட வேணாம். நல்ல பாலை காய்ச்சி ஆற வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, திக்காக இருக்க பாலை உங்களுக்கு தேவையான அளவு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது இலகலாக மாறிடும். அப்புறம் நீங்கள் டம்ளரில் அப்படியே சேர்த்து குடிக்கிறதா இல்லை ஸ்பூனில் வச்சு சாப்பிட்றதான்றதுக்கு ஏற்றா போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாயசம் பொறுத்த வரைக்கும் திக்காக மாறிடுச்சுன்னா நீங்கள் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது இலகலாக மாறிடும். நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நான் இதை பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நல்லா பார்க்கும்பொழுதே நட்ஸோட ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் சுவையான ஒரு ஷீர் குர்மா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஷீர் குர்மாவை சமைச்சு டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். 1/2 hour ஆறின பிறகு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் 1/2 hour ஆறின பிறகு இதை பார்க்கும்பொழுது இது போல் இருந்தது. இது ஸ்பூனில் எடுத்து சாப்பிடக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது. இதில் நீங்கள் பால் தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா இது இலகலாகவே மாறிடும். அதையும் நான் காமிக்கிறேன். சிலர் இப்படி சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க. சிலர் பாயசம்னா இலகலாக தான் இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால நீங்கள் இதில் பால் சேர்த்துக்கோங்க. நான் இது ஃப்ரிட்ஜில் காய்ச்சி வச்சுருந்த பால் தான். அந்த பாலை இதில் சேர்த்து கலந்து விட்டுறேன். கலக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு இது இலகலாக வந்துருச்சு அப்படின்றது. அதனால் இந்த பாயசம் திக்காயிடுச்சுன்னா நீங்கள் வருத்தப்படவே வேணாங்க. இதை சூப்பராக நம்ம இலகலாக மாற்றிடலாம். இதை பார்த்துக்கிட்டே இருங்க. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.